வாழ்க வளமுடன். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாக் மார்க்கெட் தமிழ். அதில் என்ன பார்க்க போறோம்னாக்கா ஐபிஓஸை பற்றி பார்க்க போகிறோம். ஐபிஓனா என்ன, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் என்னன்னு நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி வீடியோஸில். பார்க்காதவங்க போய் பாருங்க. இப்போ ஐபிஓவை எப்படி நம்ம பார்க்கணும் வெப்சைட்டில் அப்படின்ட்டு ஐபிஓன்னு கூகுளில் டைப் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே வந்துடுது சிட்டோகர். இந்த சிட்டோர்கர் வந்து ஒரு நல்ல வெப்சைட்டு. இதில் தான் ஃபேமஸான வெப்சைட்டு ஐபிஓஸ் செக் பண்ணுறதுக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று மெயின் போர்டு ஐபிஓ, இன்னொன்று வந்து எஸ்எம்இ ஐபிஓ. இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, மெயின் போர்டு ஐபிஓனாக்கா என்ன கம்பெனிஸ்னாக்கா இந்த நம்மலாம் ரீட்டெயிலர்ஸ் கூட பண்ற மாதிரி ஸ்மால் லெவல்ல பண்ற மாதிரி இருக்கும். அதாவது எப்படின்னாக்கா 15,000 ருபீஸ் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அந்த ஐபிஓஸ். இப்போ ஒரு ஸ்டாக் வந்து 1000 ரூபா அப்படின்னாக்கா 15 ஸ்டாக்கு ஒரு லாட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஐபிஓ பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நம்ம லாட் லெவலில் தான் வாங்க முடியும். இண்டிவிஜுவல் 1, 2 வாங்க முடியாது. ஒரு லாட்டு 2 லாட்டாக தான் வாங்கணும். ஸோ எவ்ரி லாட் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 15,000க்குள்ளார தான் இருக்கும். இது வந்து மெயின் போர்டு ஐபிஓ. எஸ்எம்இ ஐபிஓன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து எப்படின்னாக்கா ரொம்ப ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸு. இது வந்து 1 lakh ப்ளஸ் இருக்கும். இப்போ ஏதாச்சும் ஒரு ஐபிஓ காமிக்கிறேன் பாருங்க. ஐபிஓ டேஷ்போர்டுன்றதை கிளிக் பண்ணுறேன். எஸ்எம்இ ஐபிஓ. இப்போ எஸ்எம்இ ஐபிஓ பார்த்தீங்கன்னா மேகுல் டெலிகாம் வந்து இப்போ ஆக்டிவாக இருக்குது. 17th-லேருந்து 21st வரைக்கும், அதாவது நெக்ஸ்ட் வரப்போகுது. ஸோ இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேகுல் டெலிகாம் இந்த கம்பெனி டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க மினிமம் ஷேர்ஸ். மினிமம் 2 லாட் வாங்கணும். அதாவது 2400 ஷேர்ஸ். மினிமம் நம்ம போட வேண்டியது 2,35,000 போட வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெரிய காசு போட வேண்டியது இருக்கும் எஸ்எம்இல. அதனால நம்ம எஸ்எம்இ அவாய்ட் பண்ணிட்டு மெயின் போர்டு ஐபிஓக்கு போகிறது பெட்டர். இப்போ மெயின் போர்டு ஐபிஓ ப்ரெஸ் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்ன ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்ரஸ், இது 17-21 ப்ராப்பர்ட்டி ஷேர், இது வந்து இப்போ ஆக்டிவாக இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கம்பெனி டீட்டெயில்ஸு இது எல்லாமே வரும். எவ்வளோ புக் பில்டிங்கு, எத்தனை ஷேர்ஸு, என்ன டீட்டெயில்ஸு, இது எல்லாமே நீங்கள் யூசர் ஃப்ரெண்ட்லி தான். நீங்களாக உள்ளார போய் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஐபிஓ எப்போ டேட்டு, எப்போ இருந்து எப்போ வரைக்கும், 10th-லேருந்து 16th வரைக்கும், லிஸ்டிங் டேட்டு எப்போ, ப்ரைஸ் பேண்டு, அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் கேபிட்டலில் புக் பில்டிங்காக என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இதில் இது வந்து ஆக்சுவலாக ரைட் ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டுக்கு போகிறது அட்வைசபிள் கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், திரும்ப ஐபிஓ டேஷ்போர்டுக்கு போய் ரைட் இல்லாத வேற பார்க்கலாம். இதுவும் ட்ரஸ்ட் தான். ஓன் பவர் டிரான்ஸ்மிஷன், இது வந்து நேத்தோட முடிஞ்சிருக்கு ஐபிஓ. இதை ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓன் பவர் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லி இது இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஐபிஓ டேட் 9th-லேருந்து 13th வரைக்கும். ஃபேஸ் வேல்யூ, இந்த ஃபேஸ் வேல்யூன்றது என்னன்னாக்கா 10 ருபீஸ் பெர் ஷேர். ஒரு ஷேருக்கு 10 ருபீஸ் தான். அதாவது கம்பெனியே டிஃபால்ட் ஆகிடுச்சுனாக்கா இதுதான் ஒரு ரியல் ஒர்த் ஆஃப் த கம்பெனியோட ஷேர், ஒரு ஷேர். ப்ரைஸ் பேண்டு அவங்க 166-லேருந்து 175 வரைக்கும் விற்கிறாங்க. ஸோ நம்ம வாங்க போகிறது மேக்ஸிமம் எல்லாருமே கட் ஆஃபில் தான் இப்போ இது பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதாவது 175 ருபீஸ் அப்படின்ற ரேஞ்சில் 85 ஷேர்ஸ். இப்போ 85 × 175 பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் 15,000 சம்திங் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி தான் இவங்க செட்டப் பண்ணுறது. ப்ளஸ் நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் இது உள்ளார போய் எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஜிஎம்பினாக்கா கிரே மார்க்கெட் ப்ரீமியம். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது. இப்போ நேற்று க்ளோஸ் ஆனது. க்ளோஸ் ஆகும்போது எவ்வளோ ஆயிருக்குன்னா 3 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு. அப்புறமா லிஸ்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 177. நம்ம 175க்கு பீட் பண்ணுறோம். 177ல் லிஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லுது. இன்னைக்கு பார்க்கும்போது 177.5, அவ்வளோதான். 1% தான் கெயின். இந்த மாதிரி இதுக்கெல்லாம் மேக்ஸிமம் ப்ரெஸ்கிரைப் ஆகாது. ஏதாவது ஒரு நல்ல கம்பெனின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் 10 டைம்ஸ், 15 டைம்ஸ், 20 டைம்ஸ், சம்டைம்ஸ் 100 டைம்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் ஆகும். ஸோ அப்போ அந்த மாதிரி ஆகும்போது அதோட ப்ரைஸும் அதிகமாக இருக்கும், லிஸ்டிங் கெயின். ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க, லிஸ்டிங் கெயினுக்கு விற்றுட்டு வெளியில் வந்துடுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி இந்த ஐபிஓலாம் பார்க்குறது. அதுக்கப்புறமா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அலாட்மெண்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸு போய் செக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இன்றைக்கி நிறையவே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். 4 minutes ஆயிடுச்சு. இந்த வீடியோ புரியலாம் திரும்ப திரும்ப பாருங்கள். திரும்ப நான் ஒரு கொஞ்சம் கிளாரிட்டியோட இன்னொரு வீடியோ நான் போடுறேன். ஓகே, தேங்க்யூ.